ஆமாங்க, மாரியம்மன் கோவில் தேர் எல்லைக்கு வந்ததுமே எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டு, ஸ்வீட்ஸ், லாலிபாப் இந்த மாதிரி எதுனாலும் ஸ்வீட் கொடுப்பாங்க. நான் சாக்லேட் தான் வாங்கணும்னு நினைச்சேன். அப்புறம் சடனா நினைச்சேன் சீனி மிட்டாய், கரெக்ட் மிட்டாய் சேர்த்து நம்ம கலந்து வாங்கணும்னு 1 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு இவ்வளவு க்ரௌடு வந்து நான் நினைக்கவே இல்லை. சண்டேங்கிறனால கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருந்தது. ஐயோ, நம்ம யாருக்கு கொடுக்குறோம் யாருக்கு கொடுக்கலங்கிறோம் எனக்கு தெரியல. ஏன்னா நிமிந்து கூட பார்க்க முடியல, கைகள் மட்டும் தான் தெரிஞ்சது. ஐயோ, யாராவது தப்பா நினைச்சிருப்பாங்களோ, இந்த அக்காட்ட கேட்டு நம்ம கொடுக்கலையே நினைச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் டக்கு டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு யார் கையில கொடுத்து யார் கையில கொடுக்கலன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு மாரியம்மனுக்கு நம்ம வந்து ஸ்வீட்ஸ் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம மாரியம்மன் தேருக்கு கொடுத்தது மாரியம்மனுக்கே கொடுத்த மாதிரி மன நிறைவா இருந்தது. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு கொடுக்க முடியலையே, கம்மியான மக்களுக்கு தான் கொடுத்தோமேங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அதனால அடுத்த தடவை நம்ம பத்திராங்குளம் தேர்வு எல்லைக்கு வந்ததும் நம்ம அதிகமான ஸ்வீட்ஸ் வாங்கணும். இதை விட இன்னும் 2 மடங்கு 4 மடங்கு அதிகமாகும் நினைச்சிருக்கேங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் கணவர் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இல்லைன்னா அவரும் கொஞ்சம் கொடுத்துருப்பாரு, டைம் இல்லை. நாங்களே கொடுத்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூங்க.